தானக்கா, பிடிங்க பிடிங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, பிடிச்சிட்டேன். அவுட்டு அவுட்டு, 4 முடி அவுட்டு. என்னதானே ஈஸியா எல்லாரும் அடிச்சு போடுறீங்க. என்ன 4 முடி அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு? சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏன் அக்கா அப்படி கேக்குறீங்க, என்னாச்சு? ஒன்னால தானே அவுட் ஆனே நெட்டா. அக்கா விளையாட்டுனா அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கூடாது சொல்லிட்டேன் இல்ல. ஊஹூ ஊஹூன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதை போய் மாட்டிக்கிட்டீங்க. நான் கத்திட்டு பின்னாடி ஓடி வந்துட்டேன். நீ தான் என்ன பிடிச்சி முன்னாடி அவகிட்ட தள்ளி விட்டுட்டேன். என்ன பொம்பளைகளோ தெரியலம்மா, தள்ளி எல்லாம் விடுறாளுங்க, விளையாட்டுல கூட தள்ளி விடுறாளுங்க, மனசாட்சி இல்லாதவளுங்க. அக்கா இது ஒரு விளையாட்டு தானே, இப்போ நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி நெக்ஸ்ட் இடத்துல நான் மாட்டிக்க போறேன், அவ்வளவுதானே. என்ன மாட்டிக்க போறேன்? நான் மாட்டவே மாட்டேன், தப்பிச்சு ஓடி போயிடுவேன் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது தோனி தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி ஏக்கா இந்த மாதிரி என்னால் ஆட்டோ ஒழுங்க ஆட முடியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு. நான் மோட்டிவேட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னையை தூக்கி கூரையில் போடாதே, வானத்தை நோக்கி போடுன்னு சொல்லுவேன். அப்படி சொன்ன ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் 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 சிக்ஸா அடிக்கிறாரு தெரியுமா உனக்கு? யார்? தோனி உங்களுக்கு ஃபோன் பண்ணி மோட்டிவேஷன் வாங்குவாரு? ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவார். இப்போலாம் தான் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த நோஞ்சா இருக்காளா, அவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறேன், அவர் ஃபோன் பண்ணேன், அதனால தான் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்னீங்க தோனி கிட்ட வந்து நீங்க ஃபோன் பண்ணாதீங்க எனக்கு, நீங்க சொன்னீங்க அப்படிதானே 4 முடி? ஆமாம், நான் தான் சொன்னேன் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். காரி மூஞ்சி மேலே துப்பி போடுவேன், ஓடி போயிட்டு 4 முடி. அதானே, உண்மையை சொன்னால் கூட உங்களால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது பாவம். அந்த அளவுக்கு பொறாம ஊறி போய் தலைக்கேறி போய் கிடக்கு. 4 முடி செம்ம சிரிப்பா வருது நீங்க பேசுறது, தயவு செஞ்சு போயிடுங்க, என்னால அடிச்சு மூஞ்சி உடச்சு போடுவேன்.